ஏன்னா இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தை போய் பின்னுக்கு டாக்டர் பின்னுக்கு தங்கத்தை காணுன்னு சொல்லி அந்த ஒரு இது அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு சில தமிழர்களுக்கான ஒரு குரல் என்று சொல்லி சொன்னா, தமிழர்களுக்கான ஒரு உரிமை இல்லை, முதலாவது ஒரு உரிமை என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன விஷயத்தை வந்து அங்கே முன்வைப்பீங்க? பிரசிடென்ட் கதை கேட்கல, கணக்கு எடுக்காத மாதிரி. பட் எனக்கும் ஐ டு ஐ கண்டாக்ட் இருந்தது பிரசிடென்ட்டோட. பிரசிடென்ட் கதை கேட்க நான் பார்த்துருந்தேன். மற்ற பக்கம் இருந்து கைதட்டினவரால் நான் மட்டும் மாவீர தினம் இருக்குது, அதுக்கு நாங்கள் போகணும். அப்போ அவன் சொன்ன விஷயம் நாங்களும் வாரம். அது 8ஆம் நம்பர் கதிரையாம் வளமையாக சஜித் பிரேமதாசா அதில் தான் இருக்கிறாராம். ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஸ்பீச் இருக்கும், எப்படி பேச போகிற அர்ச்சுனா அவர்களை எப்படி பேச போகிறார், எங்களை மக்களுக்கான குரல் வந்து எப்படி இருக்க போகணும்னு சொல்லித்தான் மக்களுடைய கிளியராக இந்த கண்டோமரசா நாயகர் இந்த உரையில் சொல்லியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கம் ரெண்டா 5 வருஷம் இல்லை 48ஆம் ஆண்டில் இருக்குது. கடந்த கால அரசாங்கம் பல கொலைகளை செய்திருக்குது, பல வேற உயிரோட சித்திரவதை செய்திருக்குது. அர்ச்சுனா வந்து அந்த ஒரு ஓப்பனாக காய்க்கிறது வாய்விடம் காட்டாமல் செயலில் காட்டணும்னு சொல்லி தான் இப்போ மக்கள் நினைக்கிறேன். இப்போ அர்ச்சுனா அவர்கள் வந்து கௌசல்யாவுக்கு 2 வருஷம் கொடுக்குற மாதிரி, அப்போ அந்த 3 வருஷத்தில் ஒரு 6 மாதம் பிரகாசனை கொடுக்கலாம், 6 மாதம் யாருக்கு எங்கள் அக்கா லோஜியக்காக கொடுக்கலாம், 6 மாதம் மைரோனும் கொடுக்கலாம். அப்படி பகிர்ந்து கொடுக்கலாம் தானே. ஏன் இவர் வந்து பிரிவினையை பார்க்குற பிரசிடென்ட் ஸ்பீச் எல்லாம் வந்து நாங்கள் டிவியில் தான் இவ்வளோ பார்த்தது. எனக்கு நல்லா இருந்தது பார்க்கக்குள்ளே. வணக்கம், நாங்கள் இப்போ கொழும்பில் நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் வந்து சொன்ன மாதிரியே எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா, அதாவது இன்றைக்கு பதவி ஏற்ற பிறகு இன்றையிலேருந்து எம்பி அர்ச்சுனா அவர்கள் அண்ணா வந்து சந்திக்க போகிறோம். இன்றைக்கு சொன்ன மாதிரியே இன்றைக்கு சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று சொல்லி நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. முதல் நாளே இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வானத்தில் போய் கொண்டுக்கிறோம். இன்றைக்கு பல கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லி எல்லா கேள்விகளும் கேட்க போகிறோம். அதோட கௌசல்யா அவர்கள் நிற்கிறாங்க, தங்கச்சி, எனக்கு தங்கச்சி, அவங்க 22 எனக்கு 30 வயசு தங்கச்சி தான். கௌசல்யா வந்து கேள்வி கேட்க போகிறோம். அர்ச்சுனா அவர்களையும் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். பெருசாக என்ன சொல்ற சீரியஸாலாம் இல்லை, ஒரு பம்பிளாக வந்து கதைக்க போகிறோம். இன்றைக்கு என்ன விஷயம் நடந்தது, பாராளுமன்றத்தில் நடந்தது, அப்படி ஒரு சில விஷயங்களை வந்து கதைக்க போகிறோம். வைத்தியர் இன்னும் சொல்கிறார், இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் சொல்கிறாருன்ற வந்து இந்த கால் வாயிலாக தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து மெரைன் டிரைவ், அதாவது இந்த பீச் சைட்டாக தான் போய்க்கொண்டுக்கிறோம். அந்த பீச் சைட்டாக அப்படியே போய்க்கொண்டுக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே சந்திச்சு கேள்வியெல்லாம் கேட்போம். மேலே அதை எதிர்பார்க்கல. இன்றைக்கு திடீரென்று தான் நான் இன்றைக்கு ஒரு ஃப்ரான்ஸில் இருந்த அண்ணாவே ஏற்றி கொண்டு வந்துட்டு மேப் சொல்லுது, அவரை ஏற்றி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நிற்கிறேன். அப்போ சரி, ஓகே, திடீரென்று நான் கேட்டிருந்தேன்னு ஒரு அழைப்பு வந்தது, எங்கே நிற்கிறான்னு சொல்லி. அப்போ எங்கே நிற்கிறான்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்திருந்தது. சரி, ஓகே, கிடைக்கிற வாய்ப்பை இதுவரைக்கும் மாற்றி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போய்கொண்டிருக்கிறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, ஓகே, அண்ணா அனுப்பின டாக்டர் அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துட்டு பாருங்க, கார் நிற்கிது. அப்படியே சந்திப்போம். வணக்கம். 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 என்ன வேறு இன்றைக்கு பார்லிமெண்ட் எப்படி போச்சு? பேசிட்டீங்களா? நல்லா போச்சு. சின்ன சின்ன கோசிப்ஸும் போச்சுது. பார்த்தா இன்றைக்கு ஆரம்பமே வந்து சர்ச்சையில் போச்சுதுன்னு சொல்லிச்சுன்னா, நீங்களே முதல்ல சொன்னீங்களா நான் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு லைவ் அடிச்சு போடுவேன்னு பாருங்க நான் சொன்னீங்களானே. இல்லை, இப்போ அது போட தானே வேணுமில்லை. எங்கள் ஆக்கள் வந்து என்ன செய்யறேன்டா, எலெக்ட் பண்ணப்பட்ட அப்புறம் இந்தியா வந்த அப்புறம் டோட்டலாகவே 5 வருஷத்துக்கு சனத்தை மறந்தே போடுவேன். எனக்கு சாப்பிடைக்க கூட எனக்கு ஓட் போட்டாக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாக்கள் தான் ஞாபகம். இந்த கௌசல்யா கேட்டு பேர் அப்போ யோசினாங்கள், இந்த சாப்பாடை மிச்சம் எறியக்குள்ள அங்கே எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ தெரியாதுன்னு சொல்லி. நாங்கள் இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து எல்லா சோர்ஸுகளையும் எடுத்துக்கொண்டு இவ்வளோ இருக்கல. அங்கே ஜோக்காக இருக்கலாம், சீரியஸ்னாக இருக்கலாம், கவலையாக இருந்தது. அங்கே பார்லிமெண்ட்டில் போய் பெரிய ஒரு இது ஒன்றை செய்யக்கல. நாங்கள் மக்களுக்கு செய்யாமல் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் காட்டணும் வலிக்கு. இல்லை, என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் லைவ் போட்டிங்கள், ஓகே. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, என்ன இவரை வச்சு கொண்டு நாங்கள் 5 வருஷம் வந்து ஃபண்ட் பண்ணலாம்,
ஒரு ஜாலியாக போகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து நிற்கணும். அதுக்கு ஒரு எதிராக வந்து நீங்கள் செய்யப்படணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி, அதே கொஞ்சம் சீரியஸாக மக்கள் வந்து இல்லை ஜோக்கர் படத்தில் தனியாக நீ ரம்போண்ட படம் பார்க்குற மாதிரி பார்க்கலான்னு எந்த நேரமும் சுட்டுக்கொண்டே இருந்தால் தொடங்கி நிலையிலேருந்தே ஃபுல் ரவுண்ட்ஸ் எடுத்து இப்படி சுட்டு உடனே படம் வெளியே இருக்கும். அதில் ஒரு லைஃப்ன்றதே அப்படித்தான். ஒரு ஜோக் இருக்கணும், ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். எங்களோட தேசிய தலைவர் காலத்திலேயே போகிற அந்த பழைய படங்கள் பார்த்து தெரியாது, அங்கே நகைச்சுவையும் இருக்குது அந்த படத்துல. அது தலைவர்கிட்ட போராட்ட படம் தானே விட முழு காமிக்கு அடிக்கிறது ஆர்பிஜி அடிக்கிறது தான் படம் இருந்தது. இல்லை தானே வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும். சீரியஸ்னஸும் இருக்குது. பட் இன்றைக்கு வந்து சில சீரியஸான விஷயங்கள் நடந்தது. அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த ஜோக்கராக இருக்குன்னு சொல்ல விரும்புகிறப்போ இப்போ நேற்று மன்னாரில் விஷயம் நடந்த பிறகு யாரை தேடுனீங்க? கண்டிப்பாக என்ன சொல்லிச்சுன்னா, ஓகே முதல்ல அர்ச்சுனா வந்து மன்னார் பிரச்சனைக்கு வந்து எதிராக வந்து குரல் கொடுத்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அர்ச்சுனா வந்து ஜோக்கர் ஒரு பைத்தியம் அப்படி தான் நிறைய பேர் வந்து காய்ச்சது. அது உங்களுக்கே தெரியும், அது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு ஒரு திருப்பி ஒரு பிரச்சனை வந்து நடக்கல. அர்ச்சுனான்னு சொல்லி எல்லாருடைய குரலுமே வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி யாருமே சரி அர்ச்சுனான்னு தான் சொல்லி எனக்கு கோல் வந்தது. நான் அந்த தகப்பனோடையும் அவரோட ரிலேட்டிவ்ஸோடையும் கதைச்சேன். நான் இப்போ நான் அப்போ ஒரு டாக்டராக இருக்கல, நான் போய் அங்கே இருக்கிற நடக்கிற ஆக்ஷன்ன்றது வேறு. இப்போ மக்கள்கிட்ட பிரதிநிதி பார்லிமெண்ட் எம்பி. அப்போ இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதும் பார்க்குறதும் அதுகள் வந்து அப்போ டாக்டராக இருக்கலடா நான் டாக்டரை வெளியே ஒரு அட்மின் தான் வெளியே தான் பார்க்குறேன். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறது பார்க்குறதுக்கு. இங்கே எனக்கு மினிஸ்டரோடையும் கதைக்கலாம், ஜனாதிபதியோடையும் கதைக்கலாம். மற்றது நல்ல தெளிவாக இன்றைக்கு ஜனாதிபதி இந்த ஸ்பீச்சிலையும் படிவாக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நடந்த கொரப்ஷன்ஸ் அது எல்லாமே தேடுவோம்னு சொல்லி. அப்போ இதில் கிணவருக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த 3 நாள் உங்களுக்கு காரணம் சொல்லியிருக்கணும். சம்மன் பாத்திரன் டாக்டர் சம்மன் பாத்திரன்னு ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் சொல்லியிருக்காரு. இதை 3 நாள் தங்களுக்கு தாங்கோ, அதில் தாங்கள் எல்லா பிரச்சனையும் தீக்கிறோம்னு சொல்லி தீர்த்தா சந்தோஷமாக இருக்கும். தீக்காமல் ஏமாற்றி என்ன பண்ணுறது தான் இந்த வேலை இருக்குது. இப்போ நான் இன்றைக்கு வலிக்கிறேன், நான் ஜோசப் வலிக்கிறேன். அப்போ கிணப்பேர் ஃபாரின்லேருந்து லோக்கல்லேருந்து கால் பண்ணவே இல்லை. லெட் தேம் ஹேண்டில், அதை வந்து ஹேண்டில் பண்ண விடுங்கோ. அதை ஹேண்டில் பண்ணி சரியாக அதை மக்களுக்கு அதை சரியாக செய்யாமல் சும்மா நாங்கள் போய் அவை குழப்பக்கூடாது. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். படிக்கிறோம் எப்படி படிக்கிறீங்க எப்படி படிக்கிறேன் ஒவ்வொரு செகண்ட் கேட்டுருந்தா படிக்கவே இல்லை. படிக்கிறவனு பெஸ்ட் படிக்கிறேன். ஸோ 3 days கொடுப்போம். எனக்கு 25, 26, 27 இங்கே பார்லிமெண்ட்ரி இன்ட்ரடக்டரி செஷன்ஸ் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ளே அவரோட கழிச்சமானம் இருக்கிறேன். என்ன செய்யணும்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவர் சரியான விஷயங்கள் செய்யறேன். நாங்கள் அது சரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ தொடர்ச்சியால் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. உயிரிழப்புன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு தாய்மை ஒரு பிள்ளை என்று சொல்லிக்க அதனுடைய வலிகள் வேதனைகள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்ணாக வந்து கௌசல்யாவுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன அப்படி இருக்கைகளை வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. இப்போ சிந்தியாண்டு இதுக்கு பிறகு அவருடைய கணவர் செத்தது, அந்த குழந்தை வந்து இப்போ அனாதை. இப்போ நீங்கள் அதுக்கு உள்ள இதில் வந்து குரல் கொடுத்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு குற்றவாளி மாதிரி தான் அதை காய்ச்சி கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக அப்பாயின் பண்ணுறது மக்களுடைய நொதர்ன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் தான் நாங்கள் பார்க்குறது. தமிழ் தான் அதுமாதிரி சவுத்துலேயும் பார்க்கணும். சவுத்தில் நான் நேற்று இந்த விஷயம் நடக்கும் நான் கேண்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க சார் மேலே சொன்னால் சார் இப்படி டெத் உண்டுன்னு சொல்லி மெட்டர்னல் டெத்தை சிம்பிளாக விடுறாங்களா, அது ஃபீட்டல் டெத்தை குழந்தை பிள்ளை சேர்த்து தாயும் சேர்த்துன்னு சொன்னால் அது சிம்பிளாக விடுறாங்களா. அப்புறம் இங்கே பெரிய இஷ்யூவாக போகும். அது பெரிய இன்கொயரிஸ் எல்லாம் போய் போலீஸுக்கு எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போய் பெருசாக போகும். அங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதான் உண்மை. அங்கே என்ன நடந்தாலும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதோட வடக்கு கிழக்கில் இருக்கிற GMOA கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறது அதை வந்து தனியாக ராஜாங்கம் மாதிரி செய்து கொண்டு இருக்கணும். யாருமே கேள்வி கேட்கலாது. கேள்வி கேட்டவுடனே எனக்கு எத்தனை 18 வழக்குகள் போட்டது. அப்போ அந்த ராஜாங்கம் மாதிரி நடந்து கொண்டு கேட்கல. அதாவது மனுஷட்ட உயிர் வந்து நாயின் உயிரை விட நாய் கூட அடிச்சிருந்தா பட்டுறாங்க. இல்லை மன்னாரில் இன்னொரு பிரச்சனை போய்க்கணுங்கன்னா மனுஷரை விட அங்கே நாய்கள்லாம் கூட உலாவி கொண்டு இருக்குது என்ற மாதிரி நான் பார்த்தேன். தமிழடியான் கூட அதில் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தார். இன்றைக்கு பிரசிடன்ட் சொல்லியிருக்கிறார் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு திட்டம் ஒன்றை கொண்டு வரமுண்டு. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து இங்கே நடக்குமோண்டா கேள்விக்குறி, எங்கே வடக்கு கிழக்கு நடக்குமோண்டா கேள்விக்குறி. அப்போ நான் வந்து கூட இப்போ இன்றைக்கு போயிருந்த சிட்டிங்கில் பார்த்தேன்னா நல்ல ஆப்போசிட் சைட்டில் இருக்கிறதா இதாக இருக்கிறான்னு சொல்லி நான் கூட இப்போ என்னோட அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். அவ்வளவு நல்ல விஷயம். சும்மா எதிர்க்கோன் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆள் குமார் நாயக்கு அவமதிக்கிற மாதிரி காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டு இருந்தார். இன்னொருத்தர் பிரசிடென்ட் கதை கேட்கல கணக்கு எடுக்காத மாதிரி. பட் எனக்கும் I-to-I கண்டாக்ட் இருந்தது பிரசிடென்ட் கதை கேட்க நான் பார்த்துருந்தேன். மற்ற பக்கம் இருந்து கைதட்டின ஒரு ஆள் நான் மட்டும்தான். என்னோட நல்ல விஷயம் அவ்வளோத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எங்களோட தேசியத்தில் கை வச்சு இப்போ அவரே இன்றைக்கு வந்து
கட்சிகளின் தலைவர்கள் மீட்டிங் நடந்தது. எல்லாத்தையும் வடிவாக சொல்லுவோம், உங்களுக்கு சொன்னால் தான் வழியாக தெரியும். அதில் கஜேந்திரகுமார் எம்பி, ஸ்ரீதரன் எம்பி, மற்ற அந்த இங்கேருந்து வாரது மலையத்துலேருந்து வர ஜீவன் தொண்டமான் அப்படிக்கான பேர் முஸ்லீம் எம்பி மேஸ் எல்லாரும் இருந்தவர். ஸோ அங்கே இருந்த எல்லாருமே நாங்கள் ஒரு எதிர்ப்புவாதி மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாங்கண்டா நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் அதை போய் எதிர்த்து அதில் பிள்ளைகள் ஒரு பிள்ளை நடக்குதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு நாட்டை கட்டி எழுப்புறேன்டாப்போ நல்ல விஷயத்தான் சப்போர்ட் பண்ணணுமே ஒழிய சும்மா அந்த கூட இப்படி செய்யற எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்கிற மாதிரி இப்படி செய்யற எல்லாருக்கும் அப்படி செய்யணும். இப்போ இந்தியன் மீட்டிங்கில் இந்த அடுத்த எங்களுடைய மீட்டிங், அதாவது கட்சித் தலைவருடைய மீட்டிங் சிட்டிங்கும் இல்லை, சிட்டிங்கும் யோசிச்சு நாங்கள் தான் அதை ஏற்கனவே டிசைட் பண்ணிங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி அடுத்த கட்சித் தலைவரோட மீட்டிங் போகிறது எப்போன்னு சொல்லி 25, 26, 27 ஒரு 3 நாள் டைம் கேட்டது. இப்போ பாராளுமன்ற கதாநாயகர் அவர் வந்து கேட்டது. அப்போ என்னென்ன ஆட்கள் மட்டும்தான் 25 வரையிலா, 26 வரையிலா, 27 வரை, அப்போ காலம் வராடி பின்னேறம் வர போட்டேன்னு சொல்லி குழப்பினோம். குழப்பவாதிகளாக தான் எங்களை சிங்கள சமூகம் பார்க்குது. அப்படி ஒரு பேர் நான் எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். உங்களுக்கு பேரதினில் இருக்க கூட, கேம்பஸில் இருக்க கூட, சரி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில் இருக்க கூட எனக்கு அப்போ அங்கே ஒரு தனி பேர் இருந்தது. ஏன்னா செய்கிற அவ்வளோ வேலையும் நானே தலையில் எடுத்து போட்டோன்னு சொல்லுவேன். இப்போ பார்லிமெண்ட்டில் எனக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது நானே எடுத்துக்கொண்டு வேலைன்னு சொல்லுவாங்க. சம்பளம் இல்லை தானே, நானே எடுத்து வேலையெல்லாம் செய்வேன். நான் எம்பிபிலாம் இருக்கணும்னு இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நாங்கள் வர்ற அரசாங்கம் அனுரகுமார் சொல்லியிருக்காரு எல்லா விஷயமே நீட்டாக நடக்கும், நடந்தும் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அப்போ இன்றைய கூட நான் இப்போ ஹரணி டாக்டர் ஹரணி பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி சொன்னேன், மேடம் என்ன இதென்றாலும் நல்ல விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பிரசிடெண்டோட இல்லை ஹரணி பிரசிடெண்டோட காய்ச்சினா கண்டிப்பாக என்ன சொன்னால் என்ன நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் 159 நினைக்காங்க, 160 நினச்சி கொடுங்க, இன்டர்ஃபிங் அப்படின்னு விட மாட்டோம். ஆனால் நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாட்டி அப்படின்னு சொல்ல வரைக்க அப்போ தான் ஹரணி சொன்னால் அப்பித்தொகுலகமாக இருக்குது. அதாவது நாங்களும் உங்களை மாதிரி தான் எந்த அதே ஒரு போராட்ட வாதியம் தானே. அதோட இந்த மற்ற தலைவர்கள் மீட்டிங்லையும் 26, 27ஆம் தேதி அந்த மீட்டிங் வைக்க வழி கிடைக்கல. இப்போ எங்கள் தலைவர் சொன்னவே மாவீர தினம் இருக்குது, அதுக்கு நாங்கள் போகணும்னு. அப்போ அவன் என்ன சொன்ன விஷயம் நாங்களும் வாரம் எப்படி இருக்காது, நாங்களும் வாரம் நாங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ட்டு அவ சொன்னேன். அப்பித்தெனவானே ஒக்கட்ட அப்பித்தென்னங்கன்னு சொல்லி ஏண்டா அது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும்னு பேரப்பு. சிங்களவர் தான் எவ்வளோ ஆளுமே இனவாதம் கதைச்சது. சிங்களவர் இனவாதத்தை மறந்து நாங்கள் உண்டா இருப்போம்னு சொல்லிக்கல. நாங்கள் இனவாதம் கதைக்கக்கூடாது, அது பிள்ளை 100% பிள்ளை. நாங்கள் சங்கண்டு கொண்டு வந்தோம். இப்போ அதுக்கு முழு 100% சப்போர்ட்டும் இருக்குது. அனுரகுமார் சாநாயகர் நாளைக்கு இன்னொரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் நினைக்கிறேன். நான் ஆப்போசிட் சைடில் இருக்கவும் மாட்டேன். முக்கியமாக சஜித் இந்த சைட்டில் இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கவும் மாட்டேன். சரி கேளப்புவார். மற்றது நான் இந்த விஷயம் சொல்லி ஆகணும், நான் உங்களோட நெடுக காலம் பயணிக்கிறேன், அதனால் இந்த விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த எங்களோட எலெக்ஷன் நடந்த இதில் வந்து தங்கம் மட்டும் சொல்லிக்கொண்டு செஞ்சீங்க. அது வேறு விஷயம்னா அது உங்களோட ஒரு இயல்பு. நீங்கள் அந்த உங்களோட இயல்பை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளாத அது வேறு விஷயம். ஓகே, அது ஓகே. ஆனால் இந்த கேள்வியை வந்து கேட்டாகணும்னு சொல்லி சொன்னால் என்னுடைய இப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து வீடியோ தாரணீங்க, நாங்கள் அதை யூடியூப்பில் போடுறோம், எங்களோட நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னாக்க இன்றைக்கு ஒரு 4-5 பேர் எடுத்து சொல்லி போட்டோம், தம்பி தயவு செய்து அச்சுனாவை பப்ளிக் வேறு இடங்களில் ஓகே பாராளுமன்றத்துக்கு மதிப்புன்னு இருக்குது ராசா, அந்த பையனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு. அங்கே நீ தான் பார்த்தா தெரியுமா, அங்கே போனால் நாங்கள் எனக்கு தான் பார்லிமெண்ட் டீசெண்டான இடமண்டு இவ்வளோ ஒரு 150 எம்பி மேர் மாறினபடியே இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்க போயிடலாம். கோட் சூட்டலாம் முந்தி பாராளுமன்ற மாதிரி கேவலமான இடம் உலகத்தில் ஒன்றுமே இல்லையா போ. அங்கே போய் எந்த தங்கச்சியை தங்கம்னு சொல்கிறது கேவலம் இல்லை. அங்கே தங்கத்தை கடத்துற இடம் விடாது, அங்கே செக் பண்ணவே பண்ண மாட்டாங்க. வந்து கொஞ்சம் நடக்காது. இல்லை எந்த நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட மக்கள் உங்களுடைய பிரதிநிதிகள் நீங்களும் சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லி கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தை போய் பின்னுக்கு டாக்டர் பின்னுக்கு தங்கத்தை காணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு இது அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து அது குதூகலமாக இருக்குது. அதை வச்சுக்கொண்டே சில பேர் வந்து இன்னும் வந்து மீம்ஸ் போடுறாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், அதற்கு பக்கத்தில் அந்த எம்பி சீட்டில் நானும் இருக்கேன்னு அவருக்கு அந்த கவலை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை
இப்படி இனி இப்படி எனக்கு தெரியும் அதை வெளிப்படுத்த வேணாமன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். காணும் எனக்கு என்ன சொல்கிறது, அந்த வீடியோ எடுக்க எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தான் நினைச்சேன் நான். இல்லை அப்போ எங்கிட்ட உண்மையான சீட்டில் எண்டே பக்கத்தில் இருக்க வேண்டியா கௌசல்யா அந்த முதுகில் குத்துப்பட்ட காட்டியும் தேவையில்லா பிரச்சனை வந்திருக்காட்டியும் கௌசல்யா 2 சீட் காட்டையும் கிடச்சிருக்கும், 3வது ஆளுக்கு கிடச்சிருக்கும். இவனும் சிம்பிளாக உள்ளுக்குள்ளே போயிருக்கலாம். அநியாயம். உண்மையாக என்னென்றால் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமாப்போ சில பேர் பார்லிமெண்ட்டுக்கு வேறு தகுதி இல்லாத எத்தனையோ பேர் எம்பி இருக்கணும். ஈவன் நான் பேர் சொல்லல, அது என்பிபி கட்சியிலும் சரி இங்கே கட்சியிலும் சரி இவையெல்லாம் பார்லிமெண்டேரியனா அண்டு இந்தமைக்கெல்லாம் இருக்கப்போ. ஆனால் ஒரு லோயராக அவளோட எஜுகேஷன் 26 வயசில் அவள்கிட்ட கெப்பாசிட்டிக்கு போயெல்லாம் போயிட்டுன்றது தான் கவலை. இப்போ இன்றைய கூட நீங்கள் பார்த்தா நான் சரி கதைக்க விரும்பலை, எங்கள் தமிழ் எம்பிலேயே கண்ட பேர் வைக்கணும். இப்போதான் தெரியும் எனக்கு இவன் லோயர் சாரி எம்பி மேரண்டு இல்லை அதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் என்ன இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து மக்கள் அதிகம் ஆசைப்பட்டவங்களை சாவச்சேரியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு உண்மையாக இல்லை அதை வந்து இனி கொஞ்சம் நீங்கள் திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி தான் உங்களோட மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. மற்றது இன்றைக்கு நீங்கள் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, நீங்கள் எதிர்கட்சியினுடைய சீட்டில் வந்து போய் இருந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து போய் கொண்டிருக்குது. அது என்ன நடந்தது? உண்மையிலே வந்து என்ன நடந்தது? அது வேணும் இந்த ஏதாவது எழுதணும் பண்ணுறதுக்காண்டி எழுதுறதாக்களுக்கும் மற்ற லைவ் பிள்ளையாக விளங்கிட்டு போட்டதுக்கு எங்களுக்கு கடிதம் வந்தது. அந்த கடிதம் எடுத்து காட்டினா எல்லாம் கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இருக்குது இந்தியான் சிட்டிங்கில் இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் இந்தியான் சிட்டிங்கில் வந்து தலைவர்கிட்ட உரை மட்டும்தான் இருக்கும், அதாவது எங்களோட பிரசிடென்ட் உரை மட்டும்தான் இருக்கும். அதை விட யாராவது 2 பேர் வாழ்த்து கூறலாமே இருக்குது, அது 2யும் செய்யலாம். அதை விட 3வது வந்து இந்தியான் சிட்டிங்கில் சீட் ஒதுக்கப்படையில் இப்படி சீட் இருந்தால் அந்த சீட்டில் முன்னே டேபிள் இருக்கும், அதில் இப்போ இடத்துல மைக் இருக்கும், மற்றது உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கும், அதில் ஃபைல் ஒன்று இருக்கும், கீழே காலைகள் இதெல்லாம் ஒருத்தர் ஒரு எம்பி உங்களுக்கு சொல்கிறே இல்லை. இந்த ஃபீலிங் வந்து தமிழாக்கள் வரவங்களுக்காண்டி சொல்கிறேன். காலைகள் எங்கள் இது வைக்கலாம், அதில் முன்னுக்கு இப்படி சின்ன ஒரு இடத்துல ஒரு இந்த 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 ஒரு ஒரு இவ்வளவு சைஸ் நேட்டில் இதில் பேர் அடிச்சிருப்பினா டாக்டர் கான்ட்ரபிள் ராமநாதன் அடிச்சிருப்பினா. இன்றைக்கெல்லாம் கலடி இருக்குது, என்னடா இல்லை எல்லாம் கலடி இருக்குது தானே. அதால் எங்களுக்கு அந்த கடிதத்தில் இருக்குது இந்தியா சீட் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, எங்கேயும் போய் இருக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ சொல்கிற ஆன்சர் வந்து இதில் இந்த எண் மூலமாக வந்து பார்க்கின்ற ஆக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்குது. ஓகே இன்றைக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. அப்போ அந்த கடிதம் கிடைக்க நான் தரேன், அதை போடுமோ நீங்கள். அப்போ இன்றைக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அப்போ அங்கே போய்க்க ஃபஸ்ட்டாக போய்க்கல. அப்போ பக்ஷியா விபக்ஷியான்னு கேட்டது, அதாவது அரசாங்கத்தின் பக்கமாக ஆண்டு பக்கம். நான் சொன்னேன் 2ம் இல்லை, எனக்கு நடுவில் ஒரு கதிரை போட்டு தாங்கண்டு. ஏனென்றா நான் சஜித்தோட போய் இருக்க போகிறதும் இல்லை, சரிதானே. அது மாதிரி இங்கே என்பிபிக்கு ஒரு தனி சுயாதீனமாக போன ஒரு ஆளுடைய தேவை இருக்குமோ தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவைக்கு எதிராக போயிருக்கல. நான் இப்போ எதிர்கட்சியில் தானே இப்போது நாங்கள் வந்து சிங்கிள், அதால் எங்களுக்கு நாங்கள் சுயாதீனமாக போனாக்கள், அதால் எனக்கு நான் எதிர்கட்சியும் இல்லை, அரசாங்கமாண்டு கேட்டால் அரசாங்கமும் இல்லையா. இப்போ தமிழனாக தான் நிற்கிறோம், உனக்கு விளங்குத பிரச்சனை. ஸோ நான் நினைக்கிறேன் எங்கேயும் இருக்கும் தானே போட்டு அரசாங்கத்தின் பக்கம் அங்கால இருக்கிற எப்படிமேட்ட முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஸோ அரசாங்கத்தில் இருக்கிற பக்கம் போய் இருக்க வழிக்கிட்ட சொல்லி இது ஃபுல்லாக சீட்டில் டேபிள் சேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இங்கே போயிருங்கன்னு சொல்லி. இப்போ அங்கே போனால் ஒருத்தரும் இல்லை. போய் 1வது இருந்த கதிரையில் இருந்தினான். அது 8ஆம் நம்பர் கதிரையாம். வளமையாக சஜித் பிரேமதாசா அதில் தான் இருக்கிறாராம். அப்போ இருந்த அப்புறம் விட அடுத்தடுத்த தாக்கல் வந்துருந்துச்சுன்னா இல்லை அப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. மற்றது இன்றைக்கு யாரும் அங்கேயும் இருக்கலாம், சரிதானே. அப்போ வந்து சொல்லிச்சு நம்ம எனக்கு இங்கே சஜித் பிரேமதாசா இவற்றை வளமையான சீட்டு இதானது. நான் சொன்னேன் இன்றைக்கு அவருக்கு இங்கே இருக்கலாதான் மட்டும் நான் சொன்னதான் மட்டும் சொல்லுங்கோ, இன்றைக்கு அங்காளி இருக்கட்டுமா மட்டும் சொல்லுங்க. அப்போ கிணபேர் வந்து கதைச்சது நான் எல்லாருக்கும் சொன்னேன். சொல்லிச்சுன்னா டாக்டர் இதுதான் ட்ரெடிஷன், அவர் ட்ரெடிஷன்லாம் என் அப்பாவும் இதெல்லாம் இருந்தது, அவர் இதெல்லாம் இருந்தார். நான் சொன்னேன் அவர் அப்பாவும் இருந்தவர், அவரும் இருந்தவர், அவர் மகனும் வந்து இருக்க மாட்டார், அவர் அங்கே இருக்கணுமான்னு சொன்னாங்க. நான் அப்படி எழும்ப ஒன்றுன்னு சொன்னால் எனக்கு இன் ரைட்டிங்கில் தாங்கும், அல்லது எனக்கு கதை அவர் பார்லமெண்ட்டு இருப்பினா தானே ஆஃபீஸர்ஸ் அவர் வந்து சொல்லட்டுமான்னு சொல்லி. அப்போ இப்போ விளங்கணும் பாராளுமன்றம் நீங்கள் நிற்கிற மாதிரி பெரிய ப்ரொஃபஷனல் இடம் இல்லை. டீ குடி கிளம்பி போயிட்டு திருப்பி வர இன்னொரு அவையன் டைம்லி ஒரு ஆள் வந்து பிடிச்சி கொண்டு அப்படி கதிரி நான் விட மாட்டேன். அதுக்கு தான் பேச்சு விழுந்தது, அதுதான் பேச்சு. நான் இந்த ஊற்ற வேலை இங்கே பார்க்காத இதில் நான் இருந்தேன், இந்த டேபிள் ஃபைல் இந்த இதெல்லாம் இருக்குது, இல்லை இது வந்து உங்களோட கதாயன நாயகத்துமாக புட்டுவேன்னு சொல்லி நான் எழுதியிருக்கா வெளுத்து போடும் விளக்கு. இது
இது நான் இதில் இருந்த இடம் ராசா, இது என்ன இருக்கிறது, இது நான் இந்த இடம். அப்போ இல்லை ஒரு வளமை அவர் தான் இருக்கிறவர். பேர் இன்னொருத்தர் வந்து சொன்னார், சஜித் கேட்குறாரு உங்கள்கிட்ட அந்த கதிரை விடுவீங்களோ ஆண்டு. நான் சொன்னால் விட இல்லாதாமட்டு சொல்லுங்கோ. கிண்ணியாவில் இவர் என்ன செஞ்சவராண்டு தமிழானா ஞாபகம் இருக்காமனு சொல்லுங்கோ. அவருக்கு அங்கே கனடா அமெரிக்காகவும் அதில் பார்த்துருக்க சொல்லுங்க. நாளைக்கு அவர் எல்லாம் வந்திருக்க போகிறார் தன் இடம் உண்டு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அங்கே ஆறும் அங்கேயும் இருக்கலாம்டா. சபாநாயகத்தை புட்டுவை தவிர எல்லா புட்டுகளையும் போய் இருந்திருப்பேன். சரி இல்லை நாங்கள் இப்போ பார்லிமெண்ட்லேயே இது சஜித்தின் புட்டன் எழும்பி பின்னுங்க போனால், கதிரன் எழும்பி போனால் பிறகு நாங்கள் காலங்காலமாக இவை சொல்கிறது தான் கேட்கணும். ஒரு சிங்களவன் சொல்லி என்னது நான் கேட்கணும். எனக்கு சிங்களீஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். பட் நீங்கள் அடக்கலாளா நீ வடிவா டீசெண்ட் வந்து அணை புத்தா சுட்ட மகை போட்டு அணை திண்ட கொடுத்துருப்பேன். நான் சஜிஸ்ட வந்திருக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஏன் நான் கொடுக்கணும்? நான் தமிழர்களால் பிரதிநிதியாக தெரிவாக ஒரு எம்பி. நான் வந்து தமிழர்களோட குரல். நான் இவருக்கு இந்த புட்டுவை கொடுத்தா நாளைக்கு இவங்க ஜாழ்ப்பாணம் முழுக்க கோயில் அட்டுவாங்க. உனக்கு விளங்குற பிரச்சனை சரிதானே? அதால் இவருக்கு இந்த கதிரை கொடுக்க விட்டது காரணமே இவே இப்போ இப்படி ஆட விட்டு எழுப்பி பின்னே போயிட்டேன்டா. நாளைக்கு இவன் வந்து புதுசாக விஆர்ஏல கட்டுவினோம், புது ரூல்ஸில் கொண்டு வரணும். அதுக்கு விடையில்லாது. நாங்களாகவே இருப்போம், நாங்கள் சுயமாகவே இருப்போம். பட் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், சிங்கள மக்களோட சேர்ந்து வாழுவோம். ஆனால் செத்தாலும் எங்களுடைய சுய உரிமையும் எங்களோட மரியாதையும் எல்லாம் இழந்து அவர் சஜித் பாராராமன் போய் பின்னிக்கு இருக்கிறதுக்கு ராமநாதன் அச்சுனா இல்லை. இதுதான் தெளிவான பதிவு. சரி, ஓகே. இன்றைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்தது ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஸ்பீச் இருக்கும், எப்படி பேச போகிற அர்ச்சுனா அவர்களை எப்படி பேச போகிறார், எங்களோட மக்களுக்கான குரல் வந்து எப்படி இருக்க போகணும்னு சொல்லித்தான் மக்களுடைய ஒரு ஆர்வமாக இருந்தது. இன்றைக்கு அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லையாண்டு இல்லை. நேற்று எல்லாம் கால் பண்ணி எல்லாம் ஷெட்யூல் சொல்கிறேன். ப்ரோக்ராம் அட் கிளான்ஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போ நேற்று அடித்து கேட்டேன்னா பார்லிமெண்ட் நம்பர்ஸில் எனக்கு நாளைக்கு ஸ்பீச் டைம் அவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காண்டு. அப்போ சொன்னால் இல்லை, பட் 6வது 2 கட்சியின் தலைவர் எழும்பி அவருக்கு விஷ் பண்ணலாம், கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். பிரசிடெண்ட்டுக்கு இல்லை, அது முடிஞ்சு தானே பிரசிடெண்ட்டு புதுசாக வார சபாநாயகருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணலாம்ட்டு. அதில் ரவு கப்பையும் எழும்பி கதைச்சிருப்பார். அதுக்கு பிறகு வேறே மேற ஒரு ஆள் எழும்பி கதைச்சவர். அந்த இங்கே எழும்பி கதைச்சி வீடியோவில் வாரத்துக்கு இந்த பக்கம் ஒரே 4 முறை நீங்கள் எழும்புறேன்ட்டு அப்போ சஜித் எழும்பி கதைச்சவர். இப்போ அதுக்கு அடுத்தது நாமல் ராஜபக்ச எழும்ப வெளிக்கிட்டவர், அவங்க நிறுத்தி போட்டாங்க. அப்போ பார்த்துருப்பீங்க எனக்கு டைம் இல்லை, ஸோ நீங்கள் இருங்க ராசான்ட்டு. இப்போ நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நானுக்கு ஒரு கட்சிட்டு தலைவர் தம்பி தமிழன் என்ன சவாச்சேரியான்னு அப்படி தான் அனுப்பி விட்டுருக்கான். 10 பேர் கட்சி தலைவர் இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன் ராசா. சரிதானே? அப்போ நாங்கள் எங்களோட சுயத்தை இழந்து மரியாதை இழந்து ஜோக் அடிக்கிறது வேறு, ஒரு இப்போ ஜோக் படம் பார்க்குறது வேறு. எந்த நேரம் ஜோக் படம் பார்க்கவும் இல்லாது, எந்த நேரம் ரம்போட்ட சொல்லிடாது, படம் முழுக்க சுட்டு கொண்டு திரியன்னு சொல்லவும் இல்லாது. அடிக்கிற நேரில் அடிக்கணும். இது உங்களுக்கே தெரியும், எங்கள்ட அந்த நேரத்தில் எங்களோட பிரவாரண்ட இதுகள், அதாவது வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நகைச்சுவையான ஒரு பகுதியும் இருக்கும். எல்லா படங்களையும் எடுத்து பாருங்க, சில நகைச்சுவையான கட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல இருக்கும். பார்லிமெண்ட்டில் நான் டே போட்டது காரணம் மக்கள் பார்லிமெண்ட்டை பார்க்கணும், அதில் இருந்தால் இப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கணும். எனக்கு இப்போ அந்த கோடு கீடின ஒவ்வொருத்தண்ட பிச்சையும் ஞாபகத்துக்கு வருது, நான் அதை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதால் தான் அந்த சேர் பிரச்சனை வந்து மற்ற வேறு பிரச்சனையும் இல்லை சார். உண்மையிலே வந்து சிங்களவர் வந்து எப்போவுமே பழகங்களை வந்து உரிமை தான் பழகணும்னு சொல்லுவாங்க. நீங்களுமே நிறைய இடங்களில் சொல்லிக்கிறீங்க. தமிழன் தான் எப்போவுமே வந்து முதுகுல குத்துறது விஷயம் வந்து அது காலங்காலமாக நடந்துருக்கு. அது எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய காலங்களிலிருந்து இப்போ உங்களுடைய காலம் வரைக்கும் இத்தனை வருடங்களா, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு கூட என்ன 15 வருடங்களா அது நடந்து கொண்டே 83ஆம் ஆண்டுலேருந்து குத்திட்டே இருக்கிறாங்க. இப்போ மாத்தையா குத்தினிலேருந்து அப்படியே குத்து அது எங்கே 83 இல்லை, அங்கே கட்டபொம்மன் காலத்திலேருந்தே தொடங்கிட்டானே குத்துறது. அது எங்கண்டாங்க குணமாப்பு, அது மாத்தையில் அது. சரி, ஓகே. இப்போ அடுத்ததா இப்போ உங்களுக்கு முதலாவதாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உரை ஒன்று ஆட்ட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஓகே, தமிழர்களுக்கான ஒரு குரல் என்று சொல்லி சொன்னால், தமிழர்களுக்கான ஒரு உரிமை இல்லை, முதலாவது ஒரு உரிமைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன விஷயத்தை வந்து அங்கே முன்வைப்பீங்க? ஓகே, நான் இப்போ ஒரு எதிர்பார்ப்போட போனான். இவ்வளவு சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அன்றகுமார சாநாயக்க இனவாதம் சாதுவாக கதைக்கலாம் நினைச்சு போனான். அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க, ஒரு இனவாதம் இல்லை. நான் லைவ் பார்த்தேன். அதோட நான் லைவ் பார்த்தது காரணம் வந்து நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா, ரெக்கார்ட் பண்ணி போகலாம், ஃபுல்லாக பார்த்தேன். நான் ஃபுல்லாக ஓமன் சொல்லல, ஜனாதிபதி வந்ததுலேருந்து ஒரு ஆட்டினர்லேருந்து சபாநாயகர் ஒரு ஆட்டினர்லேருந்து எல்லாம் பார்த்தேன். அப்புறம் ஓகே, நீங்கள் சொட்டு இனவாதமும் இல்லை. அதால் சிங்களவன் அப்படி இப்போ உங்களுக்கே தெரியும், சில பேருங்க சுவாசனா எடுத்து பார்த்தா சிங்களவனை கொள்ளணும்னு கத்துறது, கயேந்திரவனர்
இப்போ மக்களுக்கும் இப்போ விளங்கிட்டு ஒரு நாட்டுக்குள்ள நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்க வேணும்ண்டு. இனவாதம்ன்றது வேறு, தேசியவாத வேறுன்றது வேறு. இனவாதம்ன்றது இப்போ 2 பேர் இந்த மேசில் இருக்கிறோம்டா, இவா சிங்களம் வந்துட்டு இவா நான் இவா தமிழ்ன்றது சிங்களம் சொல்கிறது, என்னோட தமிழம் வந்து ஈக்குவலாக இருக்கிற நீ போகணும், அதுதான் இனவாதம். தேசியவாதம்ன்றது வடிவாக இருந்து கொண்டு தேசிய தலைவர் என்னத்தை ஆசைப்பட்டவன்றது நான் தமிழில் சொல்ல, அங்கால இன்னொரு சிங்கள ஒரு ஆள் இருந்தோடு நாங்கள் அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்தது போராட நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு டீசெண்டாக கதைச்சு டீசெண்டாக போகிறது தேசியவாதம். பிரபாகரன் உரை எடுத்து பாருங்க, தலைவர் ஒரு நாளுமே சிங்கள மக்கள் கெட்டவர்கள் இவர்களை கொள்ளோன் மண்டி இல்லையே சிங்கள அரசாங்கம் எங்களை ஒடுக்குகிறது, எங்களை அழிக்கிறது, அதுக்கு எதிராகத்தான் போராடுகிறோம். எப்போது சிங்கள அரசாங்கம் எங்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஒரு சம உரிமையும் கொடுக்குமென்று சொன்னால் அன்றைக்கு போராட்ட வரலாற்றில் இவ்வளவு செத்த போராளிகளோட கனவும் நினைவாகும் தலைவர் கிளியராக சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாராளுமன்ற தன் இதுலையும் சொல்லியிருக்கார், பிரபாகரன் ஸ்பீச்லையும் ஒவ்வொன்றையும் கிளியராக சொல்லியிருக்கார். இன்றைக்கு கூட கட்சி மீட்டிங்கில் அவங்கள் அவேட மொழியில் அபிட் செலிப்ரேட் கரணும்னு சொல்லிக்கல, அந்த 26-27 மாவீரர் தினம்ன்றதை தமிழில் சொல்கிறாங்க சிங்களீஸ். அப்போ இப்போ எனக்கு இந்த வடிவ விளங்கி கொள்ளணும், நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது இனவாதத்தை தாண்டி இப்போ போயிட்டு இலங்கை சரிதானே. அப்போ இனி தேசியவாதம், இனி நாங்கள் தேசியவாதம் என்னத்தை கதைக்கலாம், பிரபாகரன் ஏன் உண்மையாக அடிபட்டவர்ன்றதை சொல்லலாம், ஏன் இயக்கப்பொடியில் உண்மையாக செத்தவங்கன்றதை சிங்களத்தில் சொல்லலாம். இனி சாக போகிறாங்களோ, இனி நாங்கள் அடிபட போகிறோமுண்டோ கனவுலையும் நிற்கக்கூடாது. அது யாருக்கு ரெடி, ஒருத்தருமே ரெடியாக இல்லை. பழசுங்கிற வரலாறு இது. எங்களை ஒரு இந்த இனம் அதாவது தீவிரவாதியாக நீங்கள் அறிவித்தது பிள்ளை, எங்களை ஒரு ஒரு தேசிய இனமாக ஒரு தேசிய இனத்துக்காக போராடிய ஒரு குழுக்களாக ஏற்றுக்கொள்ளுங்கோ. எங்களோட வரலாறுகளை பிள்ளைகளை படிக்க விடுங்கோ. உங்களோட வரலாறுகளையும் நாங்கள் படிக்கிறோம். நீங்களும் 88ஆம் ஆண்டு பட்லாண்டு பழுகொண்டில் 80,000 பேர் செத்துருக்கிறீங்கள். அவையும் ஒரு நாள் கொண்டாடுறோம். அந்த கொண்டாடுற நாளையும் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாட விடுங்கோ. எங்கள்ட மாவீரர் தினத்தையும் கொழும்புல கொண்டாட விடுங்கோ. அதை தான் கேட்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியாக வந்து அன்று அரசாங்கத்திடம் நீங்கள் ஒரு கேள்வி எடுத்து கேட்குறீங்க. ஓகே, இப்போ எங்களுடைய 2009 வந்து யுத்தத்தில் நடந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இறந்த மாவீரர்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்குமான்னு சொன்னால் அது சம்பந்தமாக வந்து அவர்கள் என்ன ஒரு பதிலாக இருக்குது கேள்வி கிளியராக இந்த கண்டோமரசாநாயகர் இந்த உரையில் சொல்லியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கம் ஏண்டா 5 வருஷம் இல்லை 48ஆம் ஆண்டில் இருக்குது. கடந்த கால அரசாங்கம் பல கொலைகளை செய்திருக்குது, பல பேரை உயிரோட சித்திரவதை செய்திருக்குது, பல பேரை இல்லாமல் பண்ணியிருக்கு. அவ்வளவுக்குரிய பொறுப்பு கூறலும் இதுக்கண்டு சிங்களத்தில் படிவாக சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளேயும் முள்ளிவாய்க்கால் அடங்குமோ இல்லையோ, அதுக்குள்ளேயும் நாங்கள் இந்த ஒட்டு குழுங்கள்னு வச்சு சுட்டு கொண்டு தெரிஞ்சமே எல்லாரையும் அதெல்லாம் அடங்குமோ இல்லையோ, அது சம்பந்தமான இன்கொயரி எல்லாம் இவை நடந்து ஆறார் பிள்ளை விட்டோமோ அது எல்லாருமே பாதிக்கப்படுது. சரிதானே? சரியோ, இப்போ நாங்கள் சொல்லக்கூடாது தானே. இப்போ நாங்கள் எங்கள்ட இனம் 100% சரியாக இருந்து நாங்கள் சிங்கள இனம் தான் நாங்கள் ஒடுக்கினான்னு சொல்லக்கூடாது தானே. இப்போ நாங்களும் எதிர்த்து போராடினாங்க. எதிர்த்து போராடிக்க அவை செய்கிறத நாங்களும் திருப்பி செய்ய நாங்கள் உண்மையாக நேராக கதைக்கிறோம். அவை இங்கே கொண்டு வச்சு நவாலியில் குழந்தை பிள்ளைலாம் உடாம சிதறி சாயக்கில்ல எங்கண்ட அதே போராளிகள் கொண்டு தெய்வழியில் வச்சது. அப்போ அவைகிட்ட விளங்கப்படுத்தணும். நீங்கள் அடிச்செங்கண்ட உடம்பெல்லாம் சிதறி போனதை பார்த்த கோபத்தில் தான் நான் உங்களுக்கு அடிச்சினாங்க. மற்றபடி நீங்கள் சும்மாவே இருக்கத்தக்கனே நாங்கள் வந்து தலதாமாலைக்கு கொண்டு வைக்கல. நீங்கள் இங்கே தேவாலயத்தை சிதைக்கல, இங்கே செஞ்சோலில் குழந்தை பிள்ளைகளை சிதைக்க தாங்க இல்லாத வலியை இந்த வலியை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அதுக்காண்டுத்தான தான் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்று இருக்குது. செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டு தான் உங்களுக்கு அடித்து நாட்டை பிரிக்கிறதுக்கு போராடினாங்க. நாங்களாவே தொடங்கல. 83ஆம் ஆண்டு கலவரத்தில் நீங்கள் எங்களை போட்டு இடிக்கல, லைப்ரரியை போட்டு இடிக்க அந்த வலி தாங்காமத்தான் நாங்களும் செஞ்சு காட்டுறோம்னு வலிக்கிறாங்க. இப்போவும் என்ன சொல்கிறோம், அதே இது திரும்பினா நாங்களும் செய்து காட்டுவோம். ஆனால் திரும்பாதண்டு அன்றோமரசாநாயகவே ப்ரொமிஸ் பண்ணா பிறகு 159 எம்பி மேலும் அதை ஏற்றுக்கொண்டா பிறகு என்னோட சேர்த்து 160 அதை ஏற்றுக்கொண்டா பிறகு நான் நினைக்கிறேன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா சிங்கப்பூரோட பயங்கரமாக டெவலப் ஆகும். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கு மன்னர் போகிறீங்களா இல்லையா? கன பேர் சொல்லி கொண்டிருக்கோம் போக வேண்டாம்ட்டு டைம் கொடுக்க சொல்லி, சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம் போங்கன்னு சொல்லி. அந்த ஃபேமிலியிலேருந்து என்னோட இந்த வரைக்கும் வாங்கன்றது அளப்பிடு. அங்கே வந்து மரியராஜ் கால் பண்ணி டாக்டர் வரமாட்டீங்களா அப்போ தான் நான் போனேன். இப்போ இங்கே கன பேர் அந்த வழக்கம் எடுத்துக்கிறேன். 6 எம்பி மேலே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். அதில் ஒரு ஆள் போயிருக்கணும். அந்த அண்ணாவோட நான் கழிச்சினான், அந்த எம்பியோட கழிச்சினான் தான் போனான்னு சொல்லி சொன்னவர். அதை விட பொது கட்டமைப்புகள் சிவகரன்
அது பிராண்ட் யாரோ கழிச்சு முழங்காலெல்லாம் அடி பண்ணி கொண்டு போன மாதிரி பார்த்தேன். கிணறு இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், அதுதான் நடந்து கொண்டு. பவுனியால் எப்படி திருப்பி நான் போய் பஸ் ஸ்டாண்டோட திருப்பி வந்தேன். பவுனியால் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கல. வழக்கு போட்டது அப்படியே போய் கொண்டிருக்கு. மண்ணேரில் போடப்பட்ட அந்த வழக்குகள் விழாக்களுமே ஏஆராக போடப்பட்டது. ஏஆர்ன்னு சொன்னால் சந்தேகத்தில் போடுது. இப்போ தான் பி அறிக்கையாக போடப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ நான் அந்த நேரம் சொல்லிக்கல, நான் ஜெயிலுக்குள்ள போட்டு வரைக்கும் மீம்ஸ் அடித்தாக்களுக்கு எல்லாம் இப்போ விளங்கணும் அது கொலைன்றது. விளங்கோ இதையும் பி அறிக்கையாக போட்டு வழக்குகள் தோணுதான் அங்கே எனக்கு வேலையே இல்லை. நான் வந்துட்டு கனகாலமாயிட்டுன்னு சொன்னானோ இல்லையோ ஒரு ஆசை. இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் சித்த வீடு நடக்காது. இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் தொட்ட பார்க்கிறான் அப்படின்னா எனக்கு இந்த எம்பி ஹாஸ்பிட்டல் இந்த கனவு வடக்குலையும் கிழக்குலையும் தமிழர் வந்து சுகாதாரத்துறையில் தெற்கோடு ஒப்பிட்டு பார்க்க சமமாக இருக்கணும் அல்லது கூட இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நான் வந்துட்டு கனகாலமாக. ஓகே, மக்கள் இப்போ நிறைய எதிர்பார்க்குறது வந்து அர்ச்சுனா வந்து அந்த ஒரு ஓப்பனாக காய்க்கிறது வாய் விதம் காட்டாமல் செயலில் காட்டணும்னு சொல்லி தான் இப்போ மக்கள் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அதிகமாக வந்து இப்போ லைவ் வீடியோ வந்து இப்போ குறைச்சிட்டீங்க, ஓரளவுக்கு எல்லாமே வந்து பேச்சு வழக்கிலையும் வந்து ஓரளவுக்கு எல்லாம் குறைச்சிட்டீங்க. அப்படி இருக்கின்ற போது நிறைய உங்களுக்கு முன்னதாக இருந்த அமைச்சர்கள் மேல் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர் சாவச்சேரியில் நிறைய சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறேன். இப்போ அவையில் எல்லாமே வந்து விலர்த்தி உங்களை வந்து ஒரு வெற்றி பெற மக்கள் செய்திருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற முகமாக வந்து நீங்கள் மக்கள் ஒரு குரலாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆசை. கண்டிப்பாக. ஓகே, மற்ற நிகழ்ச்சி இப்போ நான் வாய் வீரனில் செயல் வீரர் சில பேர் தாங்கண்ட இது நான் கேட்கல, மக்கள் கேட்குது. நல்லா தேர்தல் பிரச்சாரத்தில் சில பேர் சொல்லியிருக்கணும் தாங்கள் செயல் வீரர் என்று சொல்லி அடிச்சிருக்கணும் தேர்தல் பிரச்சாரத்தில். என்னத்தை செய்யணும் எனக்கு தெரியாது. நான் சொன்னபடி போராளிகளை பார்ப்பேன்னு சொன்னான். இப்போ என்ன இப்போ தான் தான் ஓத்து எடுத்திருக்கேன் சத்தியப்பிரமாணம். அடுத்து 25, 26, 27 எங்கள்கிட்ட இனாகுரேஷன் செரிமனி, அதாவது வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எங்கள் லைப்ரரிக்கு எங்கே இருக்காண்டு எல்லாம் காட்டிலாம் செய்வினோம். எப்படி ஒரு MBBA பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்ப்பினோம். அதுக்கு பிறகு 27க்கு பிறகு 28, 29 நான் சாவச்சேரி வந்துடுவேன். வந்தால் பிறகு இனி அப்போ ஒரு கட்சியில் தானே நான் கட்சி ஆக்கணும். முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது அடுத்த ப்ரொஜெக்டுகள் எழுதி எம்பசி மேரோட கழிச்சு காசு எடுத்து ப்ரொஜெக்ட் ரன் பண்ணணும். அன்றகுமார் சாநாயக்க எனக்கு ஏதாவது அதுக்குரிய பொறுப்புகளை தர வேறு இருந்தால் 100க்கு 110% நீட்டாக செய்வேன். சரிதானே? அதில் செய்வேன். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ என்ன நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போட அது வடிவாக சொல்லிக்கணும் உங்களுக்கு. அப்போ ஒரு கட்சிக்கு நாள் இருக்குது, கட்சிக்கு பொருளாளர் செயலாளர் எல்லாம் எடுத்து கட்சிக்கு மெம்பர்ஷிப் எடுத்து அனுவல் ஃபீ எல்லாம் எடுத்து அதில் ஓப்பனாகவே அதெல்லாம் வந்து லீகலாக தானே இப்போ இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கு அன்றகுமார் சாநாயக்க இன்றைக்கு கிளியராக சொல்லியிருக்கார் வெளிநாட்டிலேருந்து அரசாங்கத்துக்கு எதிராக எந்த வகையில் காசோ பணமோ ஏதாவது எடுக்க போனால் தான் ஆக்ஷன் எடுப்பேன். அப்போ அதாக திருப்பலாம். இயக்கத்தை உருவாக்க போகிறேன், பிரபாகரனை உருவாக்க போகிறேன்னு சொல்லி அதாக திருப்பலாம். அதால் இந்த பேரில் நான் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னா ஹெல்ப் பண்ணலாம். அந்த காசு யாருமே கேட்கல. அது நேற்று கூட 1 லட்சம் ரூபா காசு போடுற அண்ணா சொன்னார், போடையில். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பர்சனல் ஹெல்ப். ஆனால் டெவலப் பண்ணுறதுக்கு என்று சொல்கிறதுக்கு இந்த பர்சனல் ஹெல்ப்புக்கு நான் எடுக்கல. அது உதாரணத்துக்கு டிரைவருக்கு காசு உண்டு. நான் தான் அப்படி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ டிரைவருக்கு ஒரு அண்ணா சொன்னார் தான் ஒவ்வொரு மாதம் டிரைவருக்கு பே பண்ணுறேன்ட்டு. ஆனால் இப்போ சொல்லினா பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு வெஹிக்கிள் வராதாமண்டு. அப்போ நான் பஸ்ஸில் தான் வந்துட்டு போகணும் பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ எந்த வெஹிக்கிளில் வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் அது இன்னொரு 1 இயர் ஓடப்போ அது விற்கவே இல்லை, எல்லாமே போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு போகிறப்ப நான் தூரம் இருந்து வாராக்களுக்கு இப்போ சொல்லிச்சுன்னா பார்லிமெண்ட்டில் வெஹிக்கிள் தரினமோ தெரியலையோ உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இப்போ முதல்ல நீங்கள் இந்த வாகனம் விற்கிற சம்மந்தமாக காய்ச்சிருக்கீங்க. யாராவது இந்த வாகனத்தை வாங்கலுமெண்டா வாங்குங்கன்னு சொல்லி அது பிறகு புலம்பெயர் தேசத்தை மக்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஓகே போனது. மறுபடியும் வந்து நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறீங்க, நான் என்னுடைய காரை விற்க போகிறேன்னு சொல்லி இந்த ஒரு கருத்து வந்து மறுபடியுமா ஒரு மாதிரியாக வந்து கார் மட்டும் இல்லை 36 பரப்பு காணி இருக்குது பெரிய பிராண்டில். அதே மாதிரி அட்வர்டைஸ் நான் போட்டு விடும்போது அதையும் விற்க போகிறேன். அது ரெண்டையும் விற்று போட்டப்போ எனக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று வேணும், ஒரு இது ஒன்று நடத்துகிறேன்டா. இப்போ நான் இப்போ எல்லா டைம் அண்ணன் ஒரு 50,000 போட்டு விட்றீங்களே, பிரிண்ட் பண்ண 30,000 போட்டு விட்றீங்களே, 27,500 பிரிண்ட் பண்ணினது மிச்சம் 2,500 என்ன செய்ய நான் நீங்கள் காய்ச்சிட்டு இருக்கல. நாங்கள் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரச்சனைக்கு போயிட்டோம். ஸோ எனக்கு ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று வேணும். ஃபண்ட் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது உனக்கு. அப்போ நான் அதுக்கு எந்த ஃபண்டு கிடாப்பா எந்த சொந்த காசையும் எந்த சொந்த காணியையும் விற்று நான் எந்த இப்போ உதாரணத்துக்கு பேரப்போ எனக்கு இப்போ கார் பெர்மிட் வேறு வந்தால் எனக்கு கார் வேண்டதுக்கு அப்போ நான் லோன் தான் போடணும். ஏற்கனவே 68 லட்சம் ரூபா லோன் போட்டிருக்கேன். நான் உண்மையாக சொல்கிறபடியே சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு கணவர் அனுப்பி விடுவாங்க. சரிதானே? அப்போ ஜெர்மனிலேருந்து ஒரு 5,000 காய்ச்சி ஒரு உன்னோட காய்ச்சான்னு சொன்னவர் நாங்கள் அப்புறம் காய்ப்போம். அதை அப்படி கணவர் எடுத்து கதைப்பினோம் உங்களோட. ஸோ அது எனக்கு வர பர்சனல் ஹெல்ப். அதை விட நான் அப்போ இந்த காரோட இப்போ இவ்வளோ ஆழம் பாவிச்சிட்டேன். இனி கார் பெர்மிட் வேறு வந்தால் கார் பெர்மிட்டுக்கு நான் எப்படியும் ஒரு பெரிய கார் ஒன்று வேண்டுவேன். நான்
வேண்டுத்தானே வேணும், வேண்டியோடு தானே வேணும். இப்போ எல்லாருமே நான் நடந்தா போயிடும் இல்லை தானே. அப்போ நான் கஷ்டப்பட்டு நான் 180 நாள் பிரச்சனைப்பட்டு நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் அங்கே எனக்கு கார் பர்மிட் வந்தால் அந்த கார் எடுத்து நான் என்ன மேலேயே எடுத்துகிட்டே போகிறேன். நான் எடுத்து திருப்பி பொதுச்சேவைக்கு தான் பயன்படுத்த போகிறேன். நான் போகிறதுக்கு கார் வேணும். ஸோ இது பழைய கார், 7 வருஷம் பற்றி பழைய கார். அதே இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் விற்று போட்டு புது காருக்கு பர்மிட்டுக்கு காசு வேணும். அதை விட போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு வீடு இல்லை எனக்கு. இப்போ கூட நீங்களும் கால் பண்ணி சொன்ன நீங்கள் அதை விட கன பேர் கால் பண்ணி சொல்லிட்டு எனக்கே வந்து 4 பேர்கிட்ட கால் பண்ணிட்டு அப்போ ஏதாவது வீட்டு எடுத்தாப்போ அதை மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒரு ஆளை வச்சிருக்கணும். ஒரு ஆளுக்கு 50,000 காசு கொடுத்து கார்டன்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அதை விட ஒரு 4-5 பேர் வேலை இருந்தால் அவைக்கு ஒரு காசு கொண்டு கொடுக்கணும். அப்போ சும்மா எல்லாம் காசுன்றாரு இவர் காசுன்றாரு இல்லை. அதை நான் ஓப்பனாக செய்கிறபடியே கஷ்டமாக இருக்குது. இதே மெட்ட எம்பி எல்லாம் ஃபாரின் அக்கௌண்ட்டில் வச்சுக்கொண்டு தட்டாறுவில் ஒரு பூச்சிட்டியும் ஸ்ட்ரீட்டில் வந்து 10 பிறப்பு காணியும் வேணும்னா அது இவைக்கு கணக்கே இல்லை. இது முக்கல் தானே, அது தெரியாது. இது ஒருத்தனை உண்மையாக ஓப்பனாக செய்கிறான்ன்ற உடனே அவனை போய் அடிக்கிறது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இப்போ எம்பி ஆகிறதுக்கு முதலே வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க. கிளிநொச்சியில் வட்டக்கட்சியில் அந்த மைதானம் அமைக்கிற பணி வந்து ஆரம்பிச்சிங்க. அது வந்து உங்களுடைய அந்த டிக்டாக் தளம் மூலமாக பேச சொல்ல விரும்பல, டிக்டாக் தளம் மூலமாக வந்தது. அதுக்கு பிறகு நீங்களும் கேட்டிருப்பீங்களா, தான் அந்த காசை வந்து தரமாட்டேன் நீ வந்து இவள் எப்படி உலகத்தில் 15 லட்சம் தமிழன் இருக்கிறான்டாப்பா. அப்போ தராட்டி அது வந்து மனநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வளமையாக நான் பதிவு சொல்கிறேன். இடக்கடை இந்த ஒரு 4-5 மாதம் சொன்னான் என்னென்னா பாவம் இதில் லூஸ்ன்னு சொன்னால் அது டயக்னோசிஸாக போயிருமெண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னால் இப்படி இல்லை இப்படி இல்லைண்டு. இனி மனநோயாளிகளை முக்கியமாக வெண்ணிமைந்தன் போன்ற மனநோயாளிகளை அல்லது வந்து அவரோட நிற்கிற 1-2 பேர் இருக்கிற கத்து ஏறி குளர்ற கத்தில் ஏறி குளர்ற இப்போ அதை சொல்கிறது சைக்காட்ரியில் வந்தப்போ டிலூஷனல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லி. இப்போ நான் போட்டால் டயக்னோசிஸ் இவ்வளோ நான் டயக்னோசிஸ் போடல. அவர் அப்படியே ஒரு டிலூஷன் ஒன்று இருக்க வைக்கு டாக்டர் இதுக்கு தான் நான் வந்திருப்பாரோ இவன் அப்பா இவரை பிறகுல வந்து எம்பிஆர் தானே பெற்றுருப்பார் தானே. அதாவது ஒரு இப்போ இதை பார்த்தப்போ இது கரண்டி இல்லை பாம்புன்னு சொல்கிறது டிலூஷனல் டிஸார்டர். அப்போ இதை பார்த்து இது பாம்பு தான் சொல்லி கொண்டு இருக்கிறார் தானே, வன்னி மஞ்சனாக கிடைக்கிறது தானே. அவைக்கு இது கரண்டி ராசான்னு சொல்லிட்டு இனிமே போய் சொல்ல போகிறதும் இல்லை. அது கரண்டின்னு உங்களுக்கு விளங்கு இல்லை. நான் உண்டு பண்ணி சொல்லுவேன். நானும் சரி வன்னி மைந்தனும் சரி யாரும் சரி இப்போ அர்ஜுனா என்ற ஒரு கதாபாத்திரத்தை நம்பி நிறைய காலம் வந்து பயணிச்சுக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் வன்னி மைந்தன் இப்போ அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளுவார்களோ தெரியலை. அப்போ உங்களை வந்து ஆதரவான ஒரு தளமாக வந்து பயன்படுத்திட்டு இப்போ சிறிது காலமாக வந்து நீங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்லவில்லையாம் முடியாமன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக வந்து செயற்படுகின்ற ஒரு விதம் வந்து தளத்தில் வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. அவர் மட்டும் இல்லை, கணேசையாவும் சரி உங்களை வந்து ஒழித்து கட்டுவேன், இல்லாமல் ஆக்குவேன், பார்க்குறியா 30 நாளில் இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லி அவளை வந்து கதைக்கிறத வந்து உங்கள் பார்வையில் வந்து இப்படி இருக்குது. என்ன நீங்கள் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிற பேஷண்ட் சொன்னால் சரி தான் நேற்று தான் சிவபெருமானோட ஹாஜர் வந்தேன்னா முந்தின நாள் உமா மிஸ் அடிச்ச இது உருவன் எனக்கு வர சொன்னார் போயில்லை. நான் அப்படி தான் கதைப்பினம் அவை எல்லாரையும் கேட்டுட்டு நாங்கள் வடிவா சரி டயக்னோசிஸை வந்து சிசோஃப்ரினியான்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு மறந்து எழுதுகிறேன். முருகனை காட்டுனீங்களா நல்ல விஷயம், சிவபெருமான் என்ன சொன்னவர் நல்ல விஷயம். அப்போ இவைக்குமே நீ என்ன செய்யணும்டா அத்தனை போய் நாங்கள் செய்யணும். மனநோயாளிகளுக்கு நெடுக பதில் சொல்லி கொண்டு கேளாது. இவ்வளோ நாளும் பொறுமையாக சொல்லி கொண்டு நாங்கள் இப்போ பதில் சொல்லி நான் அதை கடந்து போக வலிக்கிறேன். மக்களுக்கு இவ்வளோ வேலை செய்யிருக்க சாவச்சேரியில் இவ்வளோ பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. டாக்டர் திருப்பி வேறு டவுன் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம், திருப்பி அங்கே ஏதாவது இது ப்ரொஜெக்டுகள் செய்வார், அங்கே எங்களுக்கு வேலை வரும், அண்ணா எங்களுக்கு வேலை வரும்னு சொல்லி எனக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஸோ அந்த டைமில் இந்த டைமில் அதில் பற்றி யோசிக்கிறத விட்டுப்படி இந்த மனநோயாளிகளை ஜோதிச்சு ஒருக்கா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாடா அது ஒரு விளமைக்கு மறந்து எடுக்கட்டும். திருப்பி ஒரு விளமையான திருப்பி வரட்டும் மைந்தன் அதுக்கப்புறம் திருப்பி எழுதி கொடுக்குறேன். இனிமேல் அதை பற்றி கதைக்க வேண்டாம். அது ஒரு பாவப்பட்ட ஜென்மம். என்னென்னா அங்கே இருக்கிற மெட்டை எங்களோட தமிழாக்கள் இருக்கணும் தானே, அப்போ அங்கே போகிறது தான் நான் ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் என்ன உங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டு வன்னிமைந்த தளத்தில் வந்து அந்த டிக்டாக் தளத்தில் வந்து கதைக்கிற விஷயத்தை தான் டெவலப் பண்ணி ஒரு நாள் வீடியோவாக போட்டுருக்கிறேன். அப்போ இன்னத்துக்கான இப்படி எல்லாம் செய்ய முடியாது. அதை தாண்டி இப்போ மாகாண சபை தேர்தலில் வந்து அவர் வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுவோம். ஆக்களை இறக்கி ஆக்களை இறக்கி அதுக்கு கேண்டிடேட் வந்து தாங்களே வந்து இறக்க போயிடுவோம். சரி நான் நிற்க போகிறேன், இப்போ எத்தனை கேண்டிடேட்டை கொண்டு வர போகிறேன்னு நான் பார்க்குறேன். அப்போ பஸ்ஸில் இல்லாமல் வந்து பிரச்சாரம் செய்யணுமா ஸ்டிக்கர் ஓட்ட போயணுமான்னு சொல்லி விட்டாங்க. வந்து அந்த புக்காராவில் சாப்பாடு போட்ட மாதிரி வன்னிமைந்தன் புக்காராவில் உணர்ந்து இது நோட்டீஸ் போடுமோ தெரியாது. அந்தளத்துக்கு வன்னிமைந்தனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அந்த மனம் குழம்பல் அது சொல்கிறது ரியாக்டிவ் டிஸார்டர் உண்டு. ஸோ ரியாக்டிவ் டிஸார்டரில் நினைக்கிறேன் சிசோஃப்ரினியாண்ட ஏர்லி ஸ்டேஜ் போல இருக்குது. எங்கள் மக்கள் சிவாசன் சொல்லிட்டு நாங்கள் வடிவாக கேட்டுட்டு வன்னிமைந்தனோட ஒரு சேனலிங் கொண்டு சிவாசனுக்கு எடுத்து கொடுக்குறேன். நினைக்கிறேன் அங்கே இங்கேருந்து ட்ரக் அனுப்பியெல்லாம் போடாது. அங்கே அங்கே எங்களோட இருக்குது மென்டல் ஹெல்த் ஆக்ட் ஒன்று இருக்குங்க ஸ்ரீலங்காவில், லண்டனில் இருக்கோ தெரியல. இப்போ உண்மையாகவே ஒரு லூஸாக கண்டா 2 டாக்டர்
ஒத்துக்கொண்டா லூசன்ட்டு அந்த லூசன்ட்ட பெர்மிஷனே இல்லாமல் அடித்து பிடிச்சி கட்டி வச்சு வாய்க்கில் மறந்து போட்டு விடலாம். இனிமேல் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து அதை செய்திருவேன். நான் இருக்க எம்பேசிக்கு இல்லாத ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கொடுத்து பார்க்குறேன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்படி ஒரு பண்ணி மைந்தனோட ஒரு ஆள் இருக்கிறார். அவர் 7 மண்டால் நீங்கள் 7 மண்டால் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த அதுக்கு ஒரு மனநோய்த்தனமாக தான் போய்கொண்டு இருக்கு. இல்லை அந்தளவுக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது கதைக்க முடியாது. ஏன் இப்படி கதைக்கிறான்னு சொல்லி யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு நாளும் வந்து ஒரு டாப்பிக்கை மற்ற இன்னொரு விடியம் அக்கா நான் இல்லை நான் தங்கச்சியான்னு சொல்கிறேன். ஓகே இன்னொரு விஷயம் மட்டும் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே நாங்கள் இப்போ அர்ச்சுனாவை தானே பார்லிமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ அர்ச்சுனாவுக்கு தான் நாங்கள் ஓட் போட்டு அனுப்புகிறோம். இதுக்கு எங்கள் கௌசல்யா வந்து இன்னும் 2.5 வருஷத்துக்கு அவள் என்னடா அவள் போவா என்ற ஒரு டாபிக் கொண்டு போய் கொண்டிருக்கு. 25,000 அப்போ இல்லை நான் முழுசாக சொல்கிறேன் சரியா. அப்போ இப்போ அர்ச்சுனா அவர்கள் வந்து கௌசல்யாவுக்கு 2.5 வருஷம் கொடுக்குற மாதிரி அப்போ அந்த 3 வருஷத்தில் ஒரு 6 மாதம் பிரகாசனே கொடுக்கலாம். 6 மாதம் யாருக்கு எங்கள் அக்கா லோஜியக்காக கொடுக்கலாம். 6 மாதம் மைரோனும் கொடுக்கலாம். அப்படி பகிர்ந்து கொடுக்கலாம் தானே. ஏன் இவர் வந்து பிரிவினையை பார்க்குற தனியாக கௌசல்யாவுக்கு மட்டும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இது டொப்பிக்கில் போகிற விஷயத்தை நான் கேட்குறேன். நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க ஒரு சில நேரங்கள். நான் பார்க்குறேன் எழுதி தரலாம் சொன்னா நோண்டி ஏதோ ஒரு பட்டி எழுதுவாங்க. அதை பட்டியில் இப்போ பாராளுமன்றம் சரிதானே. அது எப்படி இல்லை இல்லை அது என்னண்டா இப்போ சில விளங்கி கொள்ளணும். கௌசல்யா வந்து ஒரு லோயர். 2வது அவள் சுமந்திரனையும் விட ஏன் எங்களோட கயந்திரமார் எம்பியை விட விரும்புவாங்க கூட ராசா விளங்கிச்சு உனக்கு. ஸோ அவளை அங்கே அடுத்ததான் நான் வந்து இப்போ மாநசபைக்கு வரோம் என்றால் மாநசபை திட்டத்தை நான் விஷயத்துக்கு நிறுவனம் சில நேரங்களில் அரசாங்கம் புது அரசியலமைப்பில் மாற்றி அமைச்சு மாநசபை இல்லாமல் பண்ணலாம். இல்லை மாநசபை இதை விட கூட பவரோட கொடுக்கலாம் போலீஸ் அதிகாரங்களோட. அந்த நேரத்தில் வன்னிமேந்தன் மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வந்துட்டா என்ன நடக்க முடியும் யோசிச்சுப்பார். மக்களே ஜெஸ்ன்னு சொல்லுங்க நோ அப்போ அங்கே மாநசபை முதலமைச்சரை பாதுகாக்கிற தேவை எனக்கு இருக்கிறார். மற்ற இன்னொரு கதை ஒன்று போய் கொண்டு இருந்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் தானே உள்ளுக்கு போனீங்களா பாக்குன்றதுக்கு. அப்போ அவர் வந்து அர்ச்சுனா வந்து ஏதோ இதுக்கு வந்து குளறுபடி நடந்திருக்குது. போட்டில் வந்து லோஜி அக்காவும் ஸ்ரீகண்ணாண்ட இதில் வந்து ஏதோ குளறுபடி நடந்திருக்குது. இது வந்து இவர் திட்டமிட்டது இதில் வந்து ஏதோ செதுக்கினம் இல்லை அவைக்கு வந்து இவ்வளோ இது இல்லை இதெல்லாம் வந்து வன்னிமேன் தளத்திலிருந்து நாங்கள் எடுத்து போடைக்க மக்களுடைய கேள்வியாக இருக்குது. என்ன இப்படியே நடக்குதா தம்பி என்று சொல்லி மக்களுக்கு ஒரு சில பேருக்கு விளங்குது. அதெல்லாம் மட்டும் சிலத்தனமாக அவையில் வந்து தங்களோட தளத்தை வந்து ஓட்டணும்னு சொல்லித்தான் இப்படிலாம் வந்து செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். அமல்ராஜனே தான் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ அண்ணாடு தான் எனக்கு போட்டு பழக்கம். அண்ணா தம்பி தான் கதைக்கிறேன். நான் அது ப்ரொஃபஷனலாக கதைக்கிறேன்னு சொன்னால் கதைக்கலாம். மற்றபடி இல்லை. மிஸ்டர் அமல்ராஜ் என்னென்றால் அங்கே இப்போ ஒரு சீட்டு இடம் இப்படி மாறி என்றாலே ஒரு 10 கட்சிக்காரர் ஓடிந்துருவாங்க. என்ன இந்த அதை நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்று இப்படி கொடுக்கல அதை 10 பேர் ஓடி வந்து பார்ப்பாங்க. ராசா நிராகரிக்கப்பட்ட வாக்கா இல்லையாண்டு சரிதான் நிராகரிக்கப்பட்ட வாக்கா இல்லையாண்டு. அப்போ ஒரு சீட்டை அப்போ நீ மாறி பண்ணுற பிரச்சனை. அது பிறகு இப்போ எங்கண்ட எண்ணி 47,000 எங்கண்ட இந்த 47,000 எண்ணும் வரைக்கும் ஒரு 5 கட்சிக்காரர் பார்த்து வந்துருப்பாங்க. சரியாக தானே சரிதானே. அப்போ நாங்கள் ஒரு நாளுமே அது வாழ்க்கையில் நடக்கிறாது. இப்போ இப்படியான ஒரு ஊடகங்கள் இருக்கிறார்கள் வந்து பிள்ளையாக மக்களுக்கு சொல்லிக்கல பிளான் பண்ணி அப்படி என்றா யோசிப்பார். அதாவது மயூரனுக்கும் லோஜினிக்கும் பிரகாசுக்கும் நான் 10,000 வாக்க குறைப்பேனும் அல்லது இன்னொரு கொஞ்சம் வாக்க கூட்டி இவளையும் முள்ளுக்கு கொண்டு போகணும். அதுதான் சொல்கிறது. மேலே கழுத்துக்கு மேலே ஒரு இடம் இருக்குது மண்டின்றது. அதுக்குள்ள ஒரு மூளை ஒன்று இருக்குது. அது கட்டாயம் வேணும். ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன். லோஜி அக்காவும் சரி பிரகாசனையும் சரி எனக்கு எந்த இதுவுமே இல்லை. உங்கள் மேலே அவைக்கு வந்து எந்த வித கோபமும் இல்லை எதுவுமே இல்லை. உங்களில் வந்து சரியான மரியாதை வச்சுக்கணும்ன்றதை நான் இதில் சொல்லிக் கொடுறேன். லோஜி அக்கா அந்த 2 பேரும் மெட்ராக்கள் என்ன பேண்ட் எனக்கு தெரியும். பிரகாசன சம்பந்தமாக நான் சொல்கிறேன். நான் நேர ஓப்பன் நான் சொல்கிறேன். அண்ணா பாவம் சரியான நல்ல மனுஷன். போராட்டத்தில் சின்ன வயசில் இணைஞ்சால் போராட்ட வெளியிலெல்லாம் தெரிஞ்சால் அவர் அங்கே போய் தேவையில்லாமல் கதைக்கிறதையும் நான் கேட்கல. ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு எதிராக கதைக்கிற தளத்தில் போய் பெட்ரோலை ஊற்றி கொண்டு ஆதரவாக கதைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் லோஜிக்காவில் எனக்கு பிடிக்காத விஷயம். அங்கே அந்த தளத்தில் என்ன பற்றி கதைக்கினமெண்டா அங்கே லோஜிக்கா போகவே கூடாது. வேண்டாம் நான் இன்றைக்கு அறிவிச்சிருப்பேன். அக்கா தான் என் பொருளாளர்
உடஞ்சாப்பு அங்கே போய் எண்ணெயை மூத்துறது அங்கே ஒரு 2-3 பேர் ரோஜியாக்கா என்ன காய்ச்சிருக்காண்ட ரெக்கார்டிங் எனக்கு வந்திருக்கு. பட் இதில் ஒரு சின்ன இதே திரும்பவும் பழைய விஷயம் தான் நடந்துருக்கு. பிராஸ் அன்னைக்கு அந்த மாதிரி ஒன்றும் வரையில, அதெல்லாம் நான் மறக்க நினைக்கிறேன், கடந்து போக நினைக்கிறேன், நான் பெரிய காய்க்க மாட்டேன். சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக பாராளுமன்றம் சென்ற கௌசல்யா தங்கச்சி தான். எனக்கு 30 வயசு, எனக்கு தங்கச்சி தான். ஓகே, கௌசல்யா அவர்களே, எப்படி இருக்கின்ற இன்றைய நாள் முதல் நாள் நீங்கள் வந்து உங்களுடைய தலைவரோட வந்து போய்க்கிறீங்க, இன்றைய நாள் உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்தது வந்து மக்களுக்கு சொல்லுங்கள். பாராளுமன்றத்துக்கு நான் போகிறது இப்போ 2வது தடவை. முதல் ஸ்கூல் ட்ரிப்பில் போனால் பொருளெல்லாம் பார்த்து கேன்டீன் எல்லாம் போய் லாஸ்ட் கிரேட் 10ல் போயிருப்பேன் நான். அதுக்கு பிறகு இப்போ இது 2nd டைம். உண்மையாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட சீட்டிங் எப்படி இருக்கும், அந்த அவங்க அந்த பிரசிடெண்ட்டோட வரைக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, இது யாருக்குமே பார்க்க கிடைக்காத ஒரு சான்ஸ். ஃபர்ஸ்ட் சீட்டிங்கிறது மற்றது ஸ்பௌசஸ் பார்க்கலாம், அதை விட பர்சனல் செக்ரட்டரி போகலாம், அதாவது ஒரு ஆள் போகலாம் உள்ள. அதில் எனக்கு போக சான்ஸ் கிடைச்சது. எனக்கும் ஒரு அந்த ஆளுங்கட்சி எங்கே இருப்பாங்க, எதிர்கட்சி எங்கே இருப்பாங்க, என்ன நடக்கும், பிரசிடெண்ட் ஸ்பீச் எல்லாம் வந்து நாங்கள் டிவியில் தான் இவ்வளோ நாள் பார்த்தது. எனக்கு நல்லா இருந்தது பார்க்கக்குள்ளே. மற்றது சரியான சிம்பிளாக ஹாரினி, பிரைம் மினிஸ்டர் ஹாரினி, பிரசிடெண்ட்லாம் பயங்கர சிம்பிளாக வந்துட்டு போனாங்க. அங்கே இருந்த எனக்கு பக்கத்தில் இருந்ததும் ருவான் விஜயசிங்கம் சொல்லி ஒரு எம்பியோட வைஃப் தான். அவருக்கும் அது ஃபஸ்ட் டைம் அவர் எம்பிபியில் எலெக்ட் ஆகி ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்களும் இருந்தவங்க. எங்களுக்கு நல்ல ஒரு பொன் வந்தது. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் போன ஃபீல் வந்து அந்த முதல் போனது வந்து ஒரு ட்ரிப்பாக, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக போயக்குள்ளே ஒரு முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது பார்க்கக்குள்ளே. கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் கூட இப்போ ஓகே உங்களுடைய தலைவர் வந்து உங்களுக்கான ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பாராளுமன்றத்தில் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக வந்து கதைக்க சொல்லிக்க, அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் தவறப்படாமல் ஒரு மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கணும்ன்றது வந்து எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. என்ன கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவரில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் மாற்றிக்கொண்டா நல்லா இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சொல்லி ஆகும். எஸ், இதுதான் நானும் கட்டாயம் சொல்லி ஆகணும் சொல்கிறேன். சொல்லி ஆகும் கண்டிப்பாக. இன்றைக்கு நடந்த விஷயந்தான். நானும் வந்து வெளியே வந்து தான் அதை பார்த்துறேன். ஃபோன் அலவுட் இல்லை. அப்போ நான் இந்த ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். நான் வெறும் இந்த எக்ஸைட்டில் நான் அந்த சீட்டில் இல்லைன்ற ஒரு கவலை ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. டாக்டருக்கு எலெக்ட் ஆகி அந்த ஒரு சீட்டான் ஊசிக்கு வரப்போதுன்னு சொன்ன அந்த ஓட்ஸ் அதை எவ்வளவு எங்களுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி அந்த இது வர முதல்லிருந்தே அவருக்கு இருக்குது வரணுமென்று சொல்லி அது அந்த செகண்ட்லேருந்து இப்போ வரையும் அவருக்கு அந்த டாக்டருக்கு அந்த கவலை இருக்குதாங்க என்ன வரையிலன்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸைட்டில் அதை செய்துட்டார். இந்த விஷயம் இனி நடக்கக்கூடாது என்றது மற்றது எல்லாரும் அட்வைஸும் கேட்கணுமெண்டு இல்லை. டாக்டர் எல்லோரும் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதால நிறைய பேர் அட்வைஸ் பண்ணினோம். எல்லாரும் அட்வைஸும் அவர் கேட்கணுமென்றதை நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு காலம் அவரோட இருந்து பார்த்ததில் வந்து எந்தெந்த விஷயம் எந்தெந்த டைமில் செய்யணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். கிட்ட இடங்களில் சில டோக்கல் அடிக்கிறதுனா அதை குறைச்சா நல்ல ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது ஒரு மனிதனில் நாங்கள் எங்கண்ட அது ஆட்டுன்ற தெரியல சோக்ரட்டிஸ் நினைக்கிறேன் எங்கண்ட இயல்பை மாற்ற வலிக்கு நடிக்க வலிக்கணுமோ அன்றைக்கு நாங்கள் போய் காரணம் சரிதானே. உதாரணத்துக்கு நான் டாக்டராக இருக்கேன் எப்போ இவ்வளோ வரையிலேடா அப்போவும் நான் இதே மாதிரி தான் இருக்கிறேன். பிடிஆடி போல் இப்படி தான் இருக்கேன். இந்த தோல்லையும் முதுகலையும் கையிலையும் குழந்தை பிள்ளைகள் எப்போவுமே இருக்கிறது. அப்போ நாங்கள் ரஃபாக இருந்துட்டு இருக்கல தானே. இப்போ பிடிஆடி போல் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் இருக்கலாம். எங்களோட இயல்பை மாற்றி நடிக்க வலிக்கிறேன்னா அவ்வளோ நடிகன் எனக்கு அப்படி நடிக்க ஆசை இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ பட் சீரியஸாக செய்ய வேண்டிய விஷயங்களா சீரியஸாக செய்வேன். உனக்கு தெரியுது நான் கோவம் அப்படி இருக்குமெண்டு அது மாதிரி நான் படிக்கத்தான் பண்ணமுண்டா படித்து காட்டுவேன். நான் அடிக்கத்தான் பண்ணமுண்டா அடித்து காட்டுவேன். வெடிக்கத்தான் பண்ணமுண்டா வெடிச்சும் காட்டுவேன். ஓகே, ஒரு லோயராக மன்னர் நடந்த பிரச்சனையை பற்றி ஏற்கனவே நீங்கள் ஒரு லோயராக இருக்கைக்குள்ள வந்து ஒரு சிந்தியான ஒரு பிரச்சனை வந்து நடந்தது. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. உங்கள் பார்வையில் இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி கையாளலாம்னு சொன்னீங்க? இந்த விஷயம் வந்து சிந்துஜாட வழக்கு நடக்கிற நேரம் வந்து அது முதல் பதச்ச கதை தான். இந்த கேஸ் வந்தது அது எல்லாமே அப்போ முடிஞ்ச தெளிவான விஷயம்.
அப்போ நடந்த விஷயங்களை வச்சு எனக்கு சில இப்போ நானும் அந்த கேஸுக்கு போனதால் சில விஷயங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட்டி கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க என்ற விஷயமெல்லாம் எனக்கு சரியான ஒரு ஆதங்கம் இருக்குது. எனக்கு அந்த சிஸ்டத்துக்கு இருந்தோடனே எனக்கும் கதைக்கலாது. இப்போ டாக்டர் எப்படி ஒரு துறைக்குள்ளே இருந்துட்டு கதைச்சி அவர் பழிவாங்கப்பட்டு இன்றைக்கு இன்டெடிக்ட் பண்ணி எம்பியாக இருக்கிறாரோ அதே மாதிரி நானுமே வந்து கதைச்சா சிஸ்டத்தை பற்றி கதைச்சா நிறைய விஷயங்கள் பிள்ளையாக இருக்குது. ஆனால் நான் அந்த துறையில் இருக்கக்குள்ள மரியராஜ் வந்து சிந்துஜா இறந்த பிறகு சரியாக கஷ்டப்பட்டவன், மென்டலி எஃபெக்ட் ஆனவன். காலங்கள் 2 மணி 3 மணிக்கெல்லாம் அந்த பிள்ளை கதைச்ச ரெக்கார்டிங் நாங்கள் ஃபோனில் கதைச்ச சிந்துஜா கதைச்ச ரெக்கார்டிங் பூஃபர்லேயோ இப்போ இதுலேயோ போட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லி கொண்டு திரிவேறாமவர். அப்படி அவர் மனதால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு ஆள் தான் மரியராஜ். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு வைத்தியசாலையில் டிரெக்டரில் இருந்து அவங்க ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று போடுவாங்க. அதை என்னத்துக்கு போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மீட்டிங் ஒன்றை போட்டு அதுக்குள்ளே வச்சு ஒரு சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவனுக்கு வந்து ஒரு இழப்பீடுன்னு சொல்லிக்குள்ள யாருமே எதிர்பார்க்குற ஒன்று தான். அப்படியான ஒன்றை கொடுத்து அதை அடக்கி அதான் நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். உங்களோட கமிட்டி மீட்டிங்கு நான் சிந்துஜாட வழக்குலேயே நான் பார்த்துட்டேன்ட்டு. அப்படி எனக்கு மனதால் வெறுத்தது. அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு கேஸ் எடுக்கலையானது மெடிக்கல் கவுன்சில் நான் கொண்டு வரணும், அவங்களால தான் வேறு ஒரு வழக்குன்னு சொல்லி அன்றைக்கு தான் அந்த வழக்கே நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. இப்படி இது சில விஷயங்கள் நான் கதைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் கமிட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பிறகு எனக்கு கோல் வந்தது மரியராஜிட்டேருந்து, அக்கா இப்படி மீட்டிங்கு கூப்பிடுறாங்க என்ன செய்கிறதுன்னு சொல்லி. நான் சொன்னால் அது உங்களோட டெசிஷன், போகிறேன்டா போங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறேன்னா அது உங்களோட விருப்பம். நான் இதில் எதுவுமே சொல்லலாது, இந்த நான் லோயராக இருக்கிறதால உங்களோட விருப்பம்னு சொல்ல. பிறகு ஏதோ ஒன்று வீட்டில் வந்து வெஹிக்கிளை அனுப்பி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ கூட்டிகிட்டு போன பிறகு மரியராஜ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கு பிறகு நடந்த பிரச்சனையை பிளான் பண்ணி அந்த 2 ஃபேமிலியையும் பிரித்து அந்த பிள்ளையை வந்து பிரித்து அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி இது எல்லாமே அந்த முதல் நடந்த பாலிட்டிக்ஸ், அதுக்குள்ள நிறைய பாலிட்டிக்ஸுக்கும் விளையாடிட்டுது. அந்த விஷயங்கள் மெயினாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல விரும்பல, எனக்கு சரியான கோபம். மெயினாக அதுக்குள்ள நின்று விளையாடினாங்கள்ன்ற பேர்கள் எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்படியான விஷயத்தை நடத்தினாங்க. இதே விஷயம்தான் இதில் நடக்க போகுது. என்ன இப்போ கொஞ்சம் பயம், டாக்டர் அர்ஜுனா வந்து இப்போ எம்பி ஆகிட்டாருன்னு சொல்லி இப்போ மேபி இருக்கிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டான், நீங்கள் மன்னர் போகிறீங்களா என்ன மாதிரி. நிறைய பேர் ஒரு 100 வீதமான ஆட்களில் 80 வீதமான ஆட்கள் வந்து பர்சனலாக கால் பண்ணி டாக்டரை போவேனான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 வீதமான ஆட்கள் மன்னராக்கள்லாம் பாதிக்கப்பட்ட ஆக்கள் அந்த சனத்துக்காக நிற்கிறார்கள், டாக்டர் இருக்க வேற சொல்லுங்க என்று சொல்லி கதைக்கிறார்களும் இருக்காங்க. பட் டாக்டரோட டிசிஷன் வந்து 3 days டைம் கேட்டுக்கிறாங்க. அந்த 3 daysக்குள்ளே இவட முடிவு என்ன மாதிரி இருக்குது என்றதை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ முதல் வந்து ஒரு வைத்தியனாக வந்து ஒரு வைத்திய அத்தியட்சராக வந்து போய்களை வந்து சில பல பிரச்சனைகள் வந்தது. ஓகே, அவருக்கு மேலே வழக்குகள் வந்து பாய்ந்தது, அது நிறைய வழக்குகள் வந்து போனது, அது வேறு விஷயம். இப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு பிரச்சனையை வந்து தட்டி கேட்க போகிற போது அதுக்கு வந்து இன்னும் வந்து நீதிமன்ற வழக்குகள் வேறு பிரச்சனைகள் வேறு சாத்தியக்கூறு இருக்கா? எம்பியான்றது மக்கள் பிரதிநிதி தானே. அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கான கடப்பாடு வந்து கட்டாயமாக வரைக்கும் இருக்குது. இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களோட கான்ஸ்டிடியூஷனுக்கும் சட்டத்தை மீறின ஒரு செயற்பாடாக இருந்தால் மட்டும்தானே ஒழிய அதற்கு மீறி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பிரச்சனையை கேட்டாலும் அல்லது ஒரு இடத்துல வந்து ஒரு சமூக அக்கறை சார்ந்த விடயங்களில் வந்து நாங்கள் ஒரு கொஷன் எழுப்பினா வந்து அது பாராளுமன்றத்தில் எம்பிக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக சில சிறப்புரிமைகளும் சில கடப்பாடுகளும் இருக்குது. அதை நிறைவேற்றிக்க வந்து சட்டத்தை மீறாமல் செய்ய வந்து எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படுத்தாது. ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்றிலிருந்து உங்களுடைய எம்பியாக பதவி ஏற்றிருக்கீங்க அப்படியா? இன்றிலிருந்து நீங்கள் ஒரு சமூக ஒரு பிரதிநிதியாக வந்து பதவி ஏற்றிருக்கிறீங்க. சிறப்பாக உங்களுடைய பதவிகளை பணிகளை வந்து சிறப்பாக செய்யணும். மக்களுடைய அநீதிக்கு எதிரான ஒரு குரலாக உங்களுடைய கோட்பாட்டுக்கு நாங்கள் செய்யப்படணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.
அமைதியாக செயற்படுங்க, பொறுமையாக செயற்படுங்க. தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள், தேவையற்ற லைவ் வீடியோ எதுவுமே வந்து தேவையில்லை. தேவையற்ற குரல் பதிவுகள் எதுவுமே வந்து தேவையில்லை. மக்கள் சொன்னதாக தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எதுவுமே வந்து தேவையில்லை. சிறப்பாக செய்யப்படுங்க, அதிரடியாக செய்யப்படுங்க. ஆனால் தேவையற்ற விடயங்களை வந்து தவிர்த்து செய்யப்படணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள். மற்றும் கௌசல்யா ஒரு லோயராக வந்து அவர் வந்து தேவையற்ற விடயங்களை வந்து கதைக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் அவர் வந்து கதை சொல்லணும் என்றதை வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.